இப்போ நம்ம எடுத்துக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பெரிய குளத்துல ஒரு 5 மதகு இருந்துச்சு. பெரிய குளத்துல இருந்து வாலாங்குளம் போறது முதல் மதகு. 2வது மதகு வந்து மதகடி முனியப்பன் கோயில் அப்படிம்பாங்க. அந்த கோயில் கிட்ட கோயில் இருக்கு, அந்த மதகு சுத்தமா மூடிட்டாங்க. அதுல இருந்து வர்ற தண்ணி இப்ப இருக்கக்கூடிய கார்பரேஷன் எஸ்டிபி கிட்ட போய் சேரும். அந்த வாய்க்கால் எல்லாமே ரோடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சவுத் எண்டில் ஒன்று இருக்கு அந்த ரோட்லயே, அதுதான் ராஜ வாய்க்காலும்பாங்க ஆக்சுவலா. இதுல அது நேரா போய் நஞ்சுண்டாபுரம் இது எல்லாத்துக்கும் விவசாயம் கொடுத்துட்டு ராமநாதபுரம் வரலையும் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 900 ஏக்கர் 1000 ஏக்கராக்கு மேல இருந்திருக்குது அந்த காலத்துல அந்த அணைக்கட்டுறதுக்கு. அந்த 1000 ஏக்கர்ல இன்னைக்கு மிச்சம் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு 850 ஏக்கரா 900 ஏக்கரா இன்னைக்கு இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இது எங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மதகெல்லாம் மூடிட்டனால தண்ணி வந்து குளத்துல இருந்து எடுத்து விடுறது இல்லை. இது காரணம் விவசாயி தான் அந்த காலத்துல இருந்தே. என்னைக்கு அதாவது தண்ணிக்கு வேற வழி இல்லைங்கிறப்போ எல்லாம் போய் ரெகுலரா மதகு திறந்து விட்டு தண்ணியை கொண்டு வந்து ஒருத்தர் அந்த முறைகிறதுக்கு சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு எல்லாரும் தண்ணி எடுத்துக்குவாங்க. இதுல இருந்து போறது இந்த வாய்க்கால் கடைசியில் இருக்கிற வாய்க்கால் சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த ராஜ வாய்க்கால். அது போய் இடத்துல 5 தோணின்னு ஒரு இடம் வரும். அதுல 5 பிரியும். 5 பேர்த்துக்கும் விவசாயத்துக்கு பாசன வசதி இருக்கு, போயிட்டு இருக்கும். இதை கிளீன் பண்ணி பண்றதே ஒரு திருவிழா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா என்ன ஆயிடுச்சு, கடைசியில என்னைக்கு போர்வெல் வந்துச்சோ அன்னைக்கு பாதி முடிஞ்சது. என்னைக்கு ஃப்ரீ பவர் கொடுத்தாங்களோ யாருமே இந்த தண்ணியை கண்டுக்கவே இல்லை.